chemistry. Laws, terms and definitions. States of matter. Matter. Matter is anything that occupies space and has mass. Matter அப்படின்னா என்னென்னா that occupies space, ஒரு இடத்தை அடைச்சிக்கும். மாஸ் வந்து வெயிட் இருக்கும். Solid. A solid is that state of matter which has a definite shape, mass and volume. Shape, mass, volume இருந்தால் அதுக்கு பேர் solid. Liquid. Liquid is that of matter which has a definite mass. லிக்விடுக்கு என்ன இருக்கும்? டெஃபினைட் மாஸ். ஒரு டம்ளரில் தண்ணி எடுக்கிறோம், ஒரு அளவு மாஸ் இருக்கு இல்லையா? அண்ட் வால்யூம், பட் நோ டெஃபினைட் ஷேப். வாட்டருக்கு வந்து ஷேப்பு கிடையாது. லிக்விட்ஸ் டேக் அப் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் ஸ்டோர்ட். தண்ணி வந்து எந்த கண்டெய்னரில் எடுக்கிறோமோ அந்த ஷேப்புக்காக இருக்கும். ஒரு மெலிசான டியூப்பில் எடுத்தால் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட குவாலிட்டி மாறும். நிலத்தியல்பால் நீள் திரிந்தற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பால் ஆகும் அறிவு. தண்ணி வந்து நிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்லுவாங்க. அதுமாரி மனுஷனுடைய குணம் எப்படி சேர்றவங்களை வச்சு இருக்குன்னு சொல்லுவாங்க. கேஸ். A gas, that states of matter which has a definite mass. கேஸுக்கு வந்து மாஸ் இருக்குது. நம்ம ஒரு சிலிண்டர் வாங்குகிறோம், அதில் வெயிட் சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ வெயிட்னு சொல்கிறாங்க, மாஸ் இருக்குது. பட் ஆன் டெஃபினட் வால்யூம் ஆர் ஷேப், டெஃபினட் வால்யூம் ஆர் ஷேப் அது இருக்குது. வேப்பர், a substance which under ordinary conditions is a solid or liquid, but gaseous under specific conditions is called vapor. நீராவின்னு நம்ம சொல்கிறோம். அடுப்பில் தண்ணி வைக்கிறோம், நீராவியை வெளில வரல, அது சொல்கிறாங்க. Fluid, substance which can flow or considered as fluids. Fluidsனால் ஓடக்கூடியது. Melting, the process of transformation of solid into liquid state at a particular temperature is called melting or fusion of the solid. ஒரு சாலிடை எரிச்சு நல்லா மெல்ட் பண்ணும்போது சாலிட்லேருந்து லிக்விட் ஃபார்மாக மாறுது. அதுதான் வந்து அது மெல்ட் பண்ணுறோம், அதுதான் மெல்ட்டிங்னு சொல்கிறாங்க. வேப்பரைசேஷன், the process of transformation of the liquid state into vapor or gaseous state is called vaporization. அதாவது ஒரு ப்ராசஸ்னால் என்ன? ஒரு இட லெவல்லேருந்து வேறு ஒரு லெவலுக்கு மாறுறது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் லிக்விடை வந்து மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? லிக்விட் ஸ்டேட் இன்ட்டு வேப்பராக மாற்றுறோம், இல்லை கேசியஸாக மாற்றுறோம். அதுதான் வேப்பரைசேஷன். கண்டென்சேஷன், the process of transmission of gaseous state to a liquid state. gaseous stateல இருக்கக்கூடியதை liquid stateஆக நம்ம மாற்றினா அதுக்கு பேர் கண்டென்சேஷன் ஆர் liquefaction. இப்போ gaseous state to liquid state ஏன் அந்த மாதிரி மாற்றுறாங்க? இப்போ ஒரு குளோரின் இருக்குது. நீங்கள் கேசியஸாக பார்த்தீங்கன்னா அது குவான்டிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வந்து ஒரு சின்ன சிலிண்டரில் அடைக்கணும். அதை லிக்விஃபேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? லிக்விடாக மாறும். அதை நீங்கள் சிலிண்டரில் அடைக்கும்போது குவான்டிட்டி அதிகமாக போடலாம். அதுதான் கண்டென்சேஷன். ஃப்ரீசிங், த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லிக்விட் ஸ்டேட் டு தி சாலிட் ஸ்டேட் அட் லோ டெம்பரேச்சர் இஸ் கால்டு ஃப்ரீசிங் ஆர் சாலிடிஃபிகேஷன். சாலிடிஃபிகேஷன் பண்ணுறது ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட்டாக இருக்குது, அதை வந்து சாலிட் ஸ்டேட்டாக லோ டெம்பரேச்சரில் பண்ணுறது பேர் தான் ஃப்ரீசிங்.
ஓகே, இப்போ ஃப்ரீசரில் நம்ம வீட்டில் இருக்குது, தண்ணியை கொண்டு போய் அந்த ஃப்ரீசரில் வைக்கிறோம், அது என்ன, அது ஐஸாக மாறுதா, சாலிடாக மாறுதா, அதான் சொல்கிறேன். சப்ளிமேஷன், it is the process of transformation of certain solid substance which on heating directly change into vapor state and on cooling change back to solid state without going through the liquid state. liquid stateக்கு போகாமல் நேரடியாக process of transformation certain solid substance, சில solid substance என்ன ஆகுது, heating directly change into vapor ஸ்டேட்டுக்கு போகுது, அண்ட் ஆன் கூலிங் திரும்ப அந்த வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கிறத கூல் பண்ணும்போது என்ன ஆகுது, சாலிட் ஸ்டேட்டாக மாறுது. மெல்டிங் பாயிண்ட், த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அட் விச் சாலிட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்டு மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த சாலிட். த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் சாலிடு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது லிக்விட் ஸ்டேட்டுக்கு, அதுக்கு பேர் என்ன, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். The constant temperature at which pure liquid is completely transformed into vapor under normal atmospheric pressure is called boiling point. Constant temperature, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் pure liquid is completely transformed into vapor, ஃபுல்லாக வேப்பராக மாறிடு. நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ரெஷரில் வருதுன்னா அது பேர் பாயிலிங் பாயிண்ட். நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், 100 டிகிரி வரும்போது என்ன ஆகுது, ஆனால் வேப்பராக மாறிடு. ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸ், நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்ச், a physical change is a temporary change in which no new substance is formed. புதுசாக எதுவும் வரல, ஒரு செங்கல்ல போட்டு உடைக்கிறோம், 2 பார்ட்டாக பிரியுது, ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான், புதுசாக எதுவும் உருவாகலை. அந்த composition of the substance is not altered although certain specific physical properties may be changed. physical property change ஆகிருக்கும், ஆனால் ஒரு கிளாஸை கீழே போட்டு உடைக்கிறோம், என்ன ஆகும், உடஞ்சிருக்கு, பட்டு பெரிய சேஞ்சஸ் பார்க்க முடியாது. கெமிக்கல் சேஞ்சுனா என்ன, கெமிக்கல் சேஞ்ச் இஸ் எ பர்மனன்ட் சேஞ்ச், முழுசாகவே மாறிடுது. இன் விச் த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் give rise to one or more new substances, புது சப்ஸ்டன்ஸு உருவாகுது, with different composition and properties, புது காம்போசிஷன் உடையும் ப்ராப்பர்ட்டியும் புதுசாக வருது. எலிமெண்ட்ஸ், மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ், an element is a pre-substance which can neither be decomposed into small substances or from 2 or more simpler substances by any known physical or chemical process. An element is a pre-substance, அது முதல்ல இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, which can neither be decomposed into smaller substances nor formed from 2 or more simpler substances by any known physical or chemical processக்கு பேர் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். எலிமெண்ட்ஸ்னு என்ன, ஒரு பொருள்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி. இப்போ கோல்டுங்கிறது ஒரு எலிமெண்ட், சில்வருங்கிறது ஒரு எலிமெண்ட். ப்ரீ சப்ஸ்டன்ஸ், அது ஒரு பொருளாக இருக்குது, which can neither be decomposed into simpler substances nor formed from 2 or more simpler substances. காம்பவுண்ட்ஸ்னா என்னது, a compound is a pure homogeneous substance ஆகிருக்கு, composed of 2 or more elements, chemically compound together in a fixed proportion by weight and can be decomposed by chemical methods only. chemical methodsல தான் பண்ண முடியும். a compound is pure homogeneous substance composed of 2 or more elements, 2-3 எலிமெண்ட்ஸோடு சேர்ந்துருக்கும், chemically combined together in a fixed proportion, chemically combined ஆகிருக்கு by weight and can be decomposed by chemical methods only. chemical methodல தான் decompose பண்ண முடியும். mixtures, a mixture is made up of 2 or more elements, 2-3 எலிமெண்ட்ஸில் உருவாகுது,
or compounds mechanically mixed together in any proportion சேர்ந்துருக்கு which that is properties are those of constituents. மிக்சர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, 2 or more elements, ரெண்டோ அதுக்கு மேலே உள்ள எலிமெண்ட்ஸு ஆர் காம்பவுண்ட்ஸ் மெக்கானிக்கலி மிக்ஸ்டு டுகெதர், மெக்கானிக்கலாக மிக்ஸ் ஆகிருக்கு இன் எனி ப்ரொப்போர்ஷன், அது ரேஷியோ என்ன வேணாலும் இருக்கலாம். such that its properties are those of constituents அப்படின்னு சொல்கிறாங்க. homogeneous mixture, the constituents of the mixture are thoroughly mixed and the composition is uniform throughout. யூனிஃபார்மாக இருக்கும் ஃபுல்லாகவே. ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு என்ன, ஒரு காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறாங்க, ஹோமோஜீனியஸாக இருக்கும், எல்லாம் கலந்துருக்கணும் கரெக்டாக, சிமெண்ட்டு ஜல்லி மணல். மிக்சர் தரவுலி மிக்ஸ்டு, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். காம்போசிஷன் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட், ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக இருக்கணும். heterogeneous mixture, the constituents of the mixture are not uniformly mixed and the composition varies throughout the mixture. கான்ஸ்டன்ட்லி வேரிஸ், வேறுபட்டு இருக்கும் எல்லா இடத்துலையும், அதுதான் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன், இதுக்கு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் எ ப்ராசஸ் பை விச் 2 crystalline solids may be crystallized from their solutions. It is a process, இது ஒரு ப்ராசஸ் by which 2 crystalline solids, 2 solids may be crystallized from their solutions, அதிலிருந்து உருவாகுது. one in preference to the other based on the difference in solubilities of the 2 components in the common solvent. காமன் சால்வெண்ட்டில் சாலுபிலிட்டியை பொறுத்து நமக்கு தெரிய வரும். filtration, the process of separation of a mixture containing an insoluble solid component in the liquid component. என்ன சொல்கிறான், the process of separating, தனியாக ஆக்குறது. ஃபில்ட்ரேஷன் என்ன, தனியாக பிரிக்கணும், ஃபில்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அது. மிக்சர் containing an insoluble solid compound in a liquid component by passing it through a porous medium is called filtration. அதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன் சொல்கிறோம். Sedimentation என்னது, it is a process in which a mixture of an insoluble solid in the form of fine particles and liquids are allowed to stand undisturbed in a beaker till the solid particles settle down, leaving the clear liquid above. clear liquid மேலே தெரிகிற மாதிரி. செடிமெண்டேஷன் என்ன, நமக்கு வந்து தேவையில்லாத செட்டில் ஆகி மேலே க்ளீனாக வரணும். ப்ராசஸ் இன் விச் மிக்சர் ஆஃப் இன்சாலிபிள் சாலிட் இன் தி ஃபார்ம் ஆஃப் த ஃபைன் பார்ட்டிகல்ஸ். இன்சாலிபிள், தண்ணியில் மிக்ஸ் ஆகாத சாலிடு, insoluble solid in the form of fine particles and liquid are allowed to stand undisturbed in a beaker. ஒரு பீக்கரில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுருக்கோம். till the solid particles settle down. சாலிட் பார்ட்டிகல்லாம் கீழே வந்துடுது. இப்போ கிளாரிஃபையர்னு சொல்லுவாங்க. அந்த கிளாரிஃபையர் என்ன ஆகும், அந்த தேவையில்லாத அந்த ஸ்லெட்ஜெல்லாம் கீழே இறங்கிடும், அந்த லிக்விட் பிரெயின் வரைக்கும் மேலே இருக்கும். அப்போ அந்த அன்வான்ட் சாலிட்ஸ்லாம் செட்டில்மெண்ட்டாக கீழே இறங்கிடுது. லீவிங் தி கிளியர் லிக்விட் above. அந்த கிளியர் லிக்விட் தான் என்ன ஆகுது, பிரெயின்லேருந்து அடுத்தபடியாக மெம்பரேனுக்கு போய் காஸ்டிக் சோடா தயார் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிரெயின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சால்ட் இருக்குது, சால்ட்டை வந்து ப்ரெசிபிடேட்டரில் தண்ணியை போட்டு நல்லா சேர்க்கும்போது என்ன ஆகும், தேவையில்லாத கல் மண்ணெல்லாம் ப்ரெசிபிடேட் பண்ணி கீழே வந்துடும். அந்த பிரெயின், சால்ட் வாட்டருக்கு பிரெயின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் வந்து எங்கே வருது, கிளாரிஃபையருக்கு வருது. அந்த கிளாரிஃபையரில் அந்த ஸ்லெட்ஜெல்லாம் கீழே இறங்கிட்டு நல்ல பிரெயின் வாட்டர் நமக்கு போயிட்டு எலக்ட்ரோசிஸ் மெத்தட், அது இன்னொரு தடவை சொல்கிறேன். அந்த மெத்தடில் வந்து என்ன பண்ணுறாங்க, காஸ்டிக் சோடாவை தயார் பண்ணுறாங்க. டிகான்டேஷன், த ப்ராசஸ் ஆஃப் pouring the clear supermint liquid from above the sediment, thus facilitating the separation of the solid particles from the liquid. சாலிட் பார்ட்டிகளை லிக்விட்லேருந்து பிரிக்கிறதுக்கு பேர் என்ன, டிகான்டேஷன்.
It is a process of pouring the clear supermentant liquid. Supermentant liquid பிரிக்கிறாங்க from above the sediment, thus facilitating the separation of the solid particle from the liquid. Liquidலேருந்து பிரிக்க வருது. Distillation, the process of converting a liquid into vapor by heating and subsequent condensation of the vapor back to the original liquid is called distillation. Distillation ஒரு term. Process of converting liquid into vapor. Liquidலேருந்து வேப்பராக மாறுது by heat பண்ணுறதுனால and the subsequent condensation நம்மள்ட்ட சொல்லியிருக்கேன் என்னது கூல் பண்ணி கொண்டு வர்றது. Vapor back to the original liquid is called distillation. Fractional distillation. இப்போ fractional distillation பார்க்க போகிறோம். The process of separation of two or more miscible liquids by distillation by making use of difference in their boiling points is called fractional distillation. The process of separation of two or more miscible, ரெண்டோ மூணோ miscible liquids by distillation by making use of difference in their boiling points. என்ன பண்ணுறாங்க? மேக்கிங் யூஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் தர் பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றுக்கு மாறும், எல்லாத்துக்கும் பாயிலிங் பாயிண்ட் ஒன்றா இருக்காது. அப்போ அந்த டிஃபரன்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்கிறாங்க. குரோமட்டோகிராஃபின்னு என்னென்னா இட் இஸ் எ மாடர்ன் டெக்னிக். இது இப்போத்தைய புது கண்டுபிடிப்பு ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் based on the difference in absorption of different substances on the surface of a solid medium. Modern technique இது chromatographyங்கிறது separation of மிக்சராக இருக்கிறத பிரிக்கிறாங்க of substances based on the difference in absorption of different substances on the surface of the solid medium. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். பாய். தேங்க்யூ ரமேஷ்.